சுதர்ஷன். நான் ஒரு பெருங்குடல் மற்றும் மலக்குடலுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். நான் வந்து இந்த துறையில் ஒரு 30 வருஷ காலமாக பணிபுரிகிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெருங்குடல் மற்றும் மலக்குடல் பிரச்சனைகள் ரொம்ப காமனாக ஆகிட்டு வருது. இதில் பெரிய பிரச்சனை நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோன்னா, நிறைய மக்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்தால் அது வந்து அதை வெளியில் சொல்ல ரொம்ப தயக்கப்படுவாங்க, கூச்சப்படுவாங்க. அதனால் என்ன ப்ராப்ளம்னாக்கா, அவங்க சிம்டம்ஸை உதாசீனப்படுத்திடுவாங்க, இல்லாட்டி டிலே பண்ணி ஹெல்ப் கேட்பாங்க. இதனால் என்ன ஆகும், பிரச்சனை பெருசாக வளர்ந்து பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த துறையில் நிறைய அவேர்னஸை விழிப்புணர்வை கொண்டாடுறோம். அது கொண்டாந்தாக்கா பேஷண்ட்ஸ்க்கு இதெல்லாம் இந்த பிரச்சனை இருந்தால் சரி, இதுக்குன்னு ஒரு தனித்துறை இருக்குது, ஸ்பெஷல் கிளினிக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருக்குது. நம்ம அங்கே போய் அணுகுனாக்கா அவங்க வந்து அவங்க பிரச்சனைகளை கிளியராக கேட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு சேஃப் என்வாயரன்மெண்ட்டில், ஜட்ஜ் பண்ணாத ஒரு என்வாயன்மெண்ட். ஏன்னா இந்த பிரச்சனை இருந்தால் நிறைய பேர் கூச்சப்படுவாங்க, ரொம்ப எம்பாரஸ்டாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிற ஒரு நல்ல ஸ்பேஸ் வேர் தே கேன் ஓப்பன்லி கம்யூனிகேட் அண்ட் டெல் அஸ் வாட் their problem is. So we creating that kind of environment in the hospital, in the clinic. பட் இதில் இன்னொரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய பேர் வந்து பேஷண்ட்ஸு ஹாஸ்பிட்டலில் போய் இந்த பிரச்சனையோடு போய் வெயிட் பண்ணுறது, ஒரு பிஸி ஹாஸ்பிட்டலில், டெர்ஷரி சென்டரில் பார்த்தோன்னா கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. அதனால் கம்யூனிட்டிஸில் எங்கே அவங்க இருக்காங்க, சப்போஸ் சென்னை, மயிலாப்பூர் ஏரியா, ஆழ்வார்பேட்டை ஏரியா, அந்த ஏரியாவில் நம்ம ஒரு ஸ்பெஷல் கிளினிக் உருவாக்கியிருக்கோம். அது பேர் தான் ஆசனா. அதுக்காக தான் பிறந்திருக்கு இந்த ஆசனா. ஸோ ஆசனா கிளினிக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ரொம்ப சேஃப் என்வாயர்மெண்ட். இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்தோன்னா யூ வில் நாட் ஃபீல் தட் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கிளினிக், ஒரு லவுஞ்சில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஸோ தட் நீங்கள் ரொம்ப கூச்சப்பட மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து ஓப்பனாக உங்கள் பிரச்சனைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்கள் ஹிஸ்ட்ரியை க்ளீனாக எடுத்துகிட்டு உடனே ஒரு எக்ஸ்பர்ட்டு டீமில் இருக்க ஒருத்தர் வந்து அதை பார்த்து எக்ஸாமின் பண்ணி, we have all the diagnostics, basic diagnostics there. ஸோ உடனே ஒரு கேமரா போட்டு பார்த்து என்ன பிரச்சனைன்னு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா என்ன நடக்குது இந்த துறையில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய கூச்சம், அதை மீறி வந்து பேஷண்ட் டாக்டர்கிட்ட வந்தாங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு நாளைக்கு வரணும், இன்னொரு டாக்டர் பார்க்கணும். பட் ஒரே டாக்டர் அவங்க பார்த்த எங்கே ஹிஸ்ட்ரியை ஷேர் பண்ணாங்களோ அவங்களே எக்ஸாமின் பண்ணி அந்த டெஸ்ட்டையும் பண்ணி அந்த டயக்னோஸை கரெக்டாக கொண்டாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் பண்ணாக்கா, ப்ளஸ் இட்ஸ் டைம் எஃபிஷியன்ட் அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து ஒரே ஒரு சைக்கிள், ஒரு விசிட்லேயே அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதனால் அவங்களுடைய ஆங்ஸைட்டி குறையும், அவங்க ட்ரீட்மெண்ட் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் பெட்டராக இருக்கும். ஸோ நான் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நிறைய விழிப்புணர்வுக்காக நிறைய இவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா எஜுகேஷன். பிகாஸ் இந்த ஆசனா கிளினிக்கு 3 மெயின் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று எஜுகேஷன், இன்னொன்று வந்து வெல்னஸ், மூணாவது வந்து கொலோரெக்டல் ப்ராப்ளம் தான் ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த விஷயத்தை பற்றி தெரியாட்டி நீங்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அதுவும் முக்கியமாக வந்து எங்களோட கோஃபவுண்டர் மிஸ் சுஜாதா வந்து இதில் அவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு எஜுகேஷன் ஸ்பேஸில் இருந்ததுனால she is able to communicate better with the patients and also to younger people, because now you see நிறைய நம்ம யங்கர் ஜென்ரேஷன் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ எல்லாம் ஆர்டர் பண்ணி ஃபாஸ்ட் ஃபுட் நிறைய விரும்புகிறாங்க. பட் இப்போ வந்து நம்ம அதை வந்து ஹெல்த்தி ஃபுட்டை வந்து பற்றி எஜுகேட் பண்ணி, ஸோ தட் தே டோன்ட் கெட் இன் டு கட் ப்ராப்ளம்ஸ். ஸோ சின்ன வயசுலேருந்தே பண்ணிட்டு வந்தால் தான் இது ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் அபவுட் எஜுகேட்டிங் ஆர் future generations so that they don't get into the troubles we face today. அதுக்கப்புறமா வெல்னஸ் ஏன்னாக்கா, நம்மளை வந்து நமக்கு என்ன பிரச்சனை இல்லை இருந்தாலும் நம்ம அதை பற்றி கொஞ்சம் நம்ம ஒரு 30 years இருக்கும், 40 years இருக்கும், 50 years இருக்கும், அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ஃபிட்னஸ் லெவல், என்ன டயட் சாப்பிட்றோம், அதெல்லாம் மாறிட்டே வரும். அதில் ஒரு ஹெல்த்தி ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டாந்துட்டோம்னா இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ லாங் டேர்மில். ஏன்னா இஃப் யூ ஹேவ் யுவர் குட் கட் வெல்னஸ், தென் கொலோரெக்டல் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. தென் கொலோரெக்டல் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு வேறு ஸ்பெஷலிஸ்ட் கிளினிக் நான். ஸோ இதெல்லாம் ஒன்று கொண்டாந்துட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம்னாக்கா, நிறைய அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஜெமினி சர்க்கிளில் பெரிய ஹோர்டிங்ஸ்லாம் வச்சுருந்தோம். அது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹோர்டிங்ஸ். பிகாஸ் நார்மலாக கம்யூனிகேஷன்ஸ் ஆர் வெரி சட்டில் இன் ஹெல்த் கேர். நாங்கள் கொஞ்சம் வெரி போல்டாக போய் வி வாண்ட் டு கம்யூனிகேட் தட் இட் இஸ் எ சீரியஸ் ப்ராப்ளம். இது வந்து நிறைய விழிப்புணர்வு வரணும், நிறைய பேர் அதை பற்றி பேசணும். நிறைய பேர் மெஜாரிட்டி நல்லபடியாக பேசுகிறாங்க, சில பேர் வந்து இப்படி ரொம்ப போல்டாக இருக்கிறாங்க. பட் வி வாண்ட் டு ஹேவ் தட் கான்வர்சேஷன் ஸோ தட் மோர் அவேர்னஸ் இஸ் கிரியேட்டட். ஸோ தட் வென்ட் வெரி வைரல். அதையும் தாண்டி என்ன பண்ணணும்னு யோசிக்கும்போது தான்
இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டுவேன். வேர் தேர் ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ரொம்ப கூச்சப்படுவாங்க. ராத்திரி காலையில் எழுந்து பாத்ரூம் போனோம் ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த சஃபர் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு டாக்டரை பார்க்கணுமோ, ஒரு லேடி ஒரு மேல் டாக்டரை பார்க்கணுமோ, ஒரு ஃபீமேல் டாக்டர் ஒரு கூச்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நவ் இன் திஸ் ஏஜ் ஆஃப் வேர் டெக்னாலஜி இஸ் ஸோ அட்வான்ஸ், வி வாண்ட் டு incorporate the technology using artificial intelligence to create agents for asana, which அந்த ஏஜென்ட் என்ன பண்ணோம்னாக்கா 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இட் வில் பி மல்டிலிங்குவல், பல பாஷைகளை பேசும். நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தாலும் சரி, இல்லை ஷிமோகா இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் என்ன லாங்குவேஜ் பேசி உங்கள் பிரச்சனைகளை கேட்டறிஞ்சு, எப்படி கேட்டாருன்னா நாங்கள் வந்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் 4 to 6 months எங்களுடைய நாலேஜ் அதை கொடுத்து என்னென்ன அது வந்து என்ன எப்படி ரீஅஷ்யூர் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி கன்சல்டேஷனுக்கு கூப்பிட்டு வர வரைக்கும் அதை பண்ணோம். அது ட்ரீட்மெண்ட்டை பற்றி கொடுக்காது. ஒன்லி அட்வைஸ் ஆன் பேசிக் திங்ஸ், நோ மெடிக்கேஷன், நோ ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் பண்ணாது ஆர்டிஃபிஷியல். ஒன்லி டு ரீஅஷ்யூர் தெம். அவங்க சிம்டம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணோம், இது இருந்தால் இது இருக்கலாம். அதனால் நீங்கள் அந்த இனிஷியல் அந்த இதை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து தே வில் ஃபீல் more confident to go and speak to the doctor or a friend so that they can go visit the hospital to have the problem sorted. So that is the aim of what we are launching today. You will see that in the presentation. எங்களுடைய ஏஜென்ட் பேர் வந்து ஆன்யா. You will meet her also. We will do a live demo on the about Anya. So what we hope to achieve is that சப்போஸ் நீங்கள் மிடில் ஆஃப் த நைட்டு இது வந்து ப்ரெஷர் ரொம்ப நாள் ஓடிட்டுருக்கு, உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, எங்கே அது யாரும் தெரியாது, நீங்கள் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கனாக்கா யூ கேன் டாக் டு த ஏஜென்ட். இஸ் நாட் ரெக்கார்டட் வாய்ஸ், இஸ் அ லைவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டாக்கிங் டு யூ அபவுட் யுவர் ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் இருக்குது, ரத்தம் போகுது, வலி இருக்குது, இதெல்லாம் இது பிரச்சனை இருக்கலாம், அதை ரீஅஷ்யூர் பண்ணி உங்களுக்கு சரி நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இல்லை நிறைய பிரச்சனை பெருசாக இருக்குது, நிறைய ப்ளீட் ஆகுது, ஹாஸ்பிட்டல் போனால் அது வந்து டாக்டர்கிட்ட கனெக்ட் பண்ணி எங்களுக்கு கனெக்ட் பண்ணோம். இல்லைன்னா ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி உங்களுக்கு அடுத்த நாள் அடுத்த வாரமோ உங்களுக்கு புக் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் இட் இன்க்ரீஸ் ஆக்சஸ் டு ஆர் பேஷண்ட்ஸ் ஸோ தட் தே கேன் ரீச் அவுட் டு அஸ் எனி டைம் எனிவேர் 24/7. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் த வே ஹெல்த் கேர் இஸ் டெலிவர்ட், ரைட்? பட்டி தொட்டியில் வந்து பேசலாம். இந்த எக்ஸ்பர்டீஸை வந்து நீங்கள் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவில் எந்த பட்டி தொட்டியிலும் ஆக்சஸ் பண்ணலாம் அவங்க பாஷையில். அது டெக்னாலஜி தான் will enable us to do this for you. So this is where we wanted to share this interesting thing, because we know நம்ம நிறைய ஏஐ பற்றி கேள்விப்படுறோம், டே டு டே யூஸில் பார்க்குறோம். பட் ஹெல்த் கேரில் வந்து இட்ஸ் கோயிங் டு ரெவல்யூஷனைஸ் த வே we practice medicine and what we're going to see how it can help patients. So thanks for coming and you'll see that. இல்லை டைரெக்டாக நீங்கள் கன்சல்டிங் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி கொடுத்துரும். பட் நிறைய பேர் சில இதெல்லாம் கேட்பாங்க, இதுக்கு இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ. அந்த இனிஷியல் இது பாருங்கள், அந்த இனிஷியல் இருக்கிற அந்த ஒரு கூச்சத்தை உடச்சி பேஷண்ட்ஸ் வந்து அடுத்த ஸ்டெப் கூட்டுரும். இப்போ இந்த முக்கியமாக வரனால இந்த இரவு நேரங்களில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி சாப்பிட்றதுனால இந்த ப்ராப்ளமே வருதா இல்லை? ஸோ எங்கள் ஆசனா கிளினிக்கில் ஒரு 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். முக்கியமானு பார்த்தீங்கன்னாக்கா, ஒன்று, தண்ணி குடிக்கிறீங்களா? 3 லிட்டர் தண்ணி 99% குடிக்கிறதில்ல. 99% குடிக்கிறதில்ல. நிறைய வெஜிடபிள் பேஸ்ட் ஃபுட் டயட் சாப்பிட்றீங்களா? இல்லை. நிறைய மீட் ஃபாஸ்ட் ஃபுட் அது மாதிரி சாப்பிட்றீங்களா? ஆமாம். தூங்குறீங்களா? 6-7 மணி நேரம் மினிமம் தூங்குறீங்களா? மெஜாரிட்டி கிடையாது. அப்புறம் ஃபோனை வச்சுட்டு பாத்ரூமில் உட்காந்துருக்கீங்களா? கேரண்டி. எல்லாம் ஃப்யூச்சர் பேஷண்ட்ஸு நமக்கு நல்லது, ஆனால் பேஷண்ட் நல்லதில்லை, கரெக்ட் இல்லை? ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங்ஸ். அப்புறமா வந்து அதான் நான் பேசிகிட்டு இருந்தேன், அது மாதிரி எல்லோரும் டயட்டு இது அதுன்றாங்க. இந்த பேசிக் திங்ஸே நம்ம இது. அதுவும் இல்லாமல் முக்கியமாக உடற்பயிற்சி. வாரத்துக்கு 5 வாட்டி 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணலாம். இல்லை ஒரு நாள் வந்து வெயிட்ஸ் தூக்கணும். அப்போ தான் உடம்புக்கு நல்லது. வயசாக 99% பண்ணுறது கிடையாது. அதை விட்டுட்டு அப்புறம் போய் நான் இதை பண்ணுறேன், டயட்டை பண்ணுறேன் அப்படின்னாக்கா இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ அதெல்லாம் பிரேக் பண்ணி அதை எங்களுக்கு பேஷண்ட் எஜுகேட் பண்ணுறது தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்துட்டு. சார், இப்போ வந்து புதுசாகவே வந்து சொல்லியிருக்காங்க, அதான் டாய்லெட்டில் வந்து ஃபோன் யூஸ் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும். அது எப்படி ஃபோன் நார்மலாக டாய்லெட் போகணுன்னா 2-3 நிமிஷம். நீங்கள் கேட்டிங்கன்னா 40% மக்கள் வந்து அட்லீஸ்ட் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஃபோனை வச்சு உட்காந்துருப்பாங்க. என்ன பண்ணுவீங்க? முக்குவீங்க. முக்குன்னா என்ன ஆகும்? ஒவ்வொரு பீரியட் டைம் பைல்ஸ் டெவலப் ஆகும். அப்புறம் டாக்டர் பார்க்கணும், கூச்சப்படணும், இதெல்லாம் தேவையில்லை. அவாய்ட் பண்ணுங்கள். ஃபோன் எங்கே இருக்கணுமோ வெளியில் இருக்கணும். வேறு என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம் சார்? நிறைய பிளான்ட் பேஸ் சாப்பிடுங்க. லீன் மீட் இஸ் குட், பட் நிறைய பிளான்ட் பேஸ் சாப்பிடணும். நிறைய இந்த ரோட்டி,
ரைஸு ப்ராசஸ் ஃபுட் அதெல்லாம் கம்மி பண்ணிட்டோம். இது எந்த ஏஜில் இருந்து சார் எல்லாருக்கும்? இப்போல்லாம் வந்து இன்க்ளூடிங் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் 20 இயர்ஸ்லேருந்தே பார்த்துட்ருக்கோம். ஏஜ் லிமிட்டு கிடையாது. இப்போ ஸ்க்ரீனிங்கே வந்து முந்தியெல்லாம் 60-70 இப்போ 45 கொண்டாந்தாச்சு. குட் நேம் சார். My name is Dr. Venkatesh Munikrishnan, colorectal surgeon. தேங்க்யூ சார்.